ஒரு மனிதன் வளர்ந்த பிற்பாடு ரொம்ப 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 அடக்கமாக இருக்கணும். அது சத்யராஜ் கிட்ட இருந்து இந்த சினிமா உலகம் கற்றுக்க வேண்டிய ஒரு உண்மை. ஈவன்னா ரொம்ப ரொம்ப அவர் நெவர் டேக்கன் இஸ் சக்சஸ் டு இஸ் ஹெட். எப்போதுமே வெற்றியை தலைக்கு எடுத்துட்டு போகக்கூடாது, தோல்வியை இருதயத்துக்கு எடுத்துட்டு போகக்கூடாது. இந்த ரெண்டு காரியத்தை செய்யக்கூடாது. இன்னொன்று, நான் ரொம்ப சினிமா உலகத்தில் இவ்வளோ வருஷமாக இருந்து ஆள்னு இன்னி வரைக்கும் வாயை பழக்கிறது எப்படின்னா, உங்களுக்கு தெரியும், எந்த நடிகரும் சிவாஜி கணேசனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத நடிகரே கிடையாது. ஏதாவது ஒரு கோணத்தில் சிவாஜியினுடைய பாதிப்பு இருக்கும். சினிமா உலகத்தில் நாளது வரையில் சொல்லுவேன், சிவாஜியினுடைய பாதிப்பே இல்லாமல் 100 விழுக்காடு தன்னுடைய சொந்த நடிப்பை கொண்டு விளங்குற ஒரே நடிகன் கார்த்திக் தான். இதை நான் கமல்ஹாசன் கிட்ட சொல்லியிருக்கேன். எஸ், நாட் அட் இஸ் எட், வாஸ்தவம் நீங்க சொல்றது அப்படின்னு கமல் சொல்லியிருக்கான். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நீங்க நான் இந்த கோகுலத்தில் சீதைன்னு நினைக்கிறேன் ஒரு படம், ஹி எலக்ட்ரிஃபைடு மீ. பயங்கரம். இந்த ஆளு பேச தெரியாது, எனக்கு இங்க வந்தா அப்படி ஸ்டக்கப் ஆகுங்கிறாரு. ஒரு அரசியல் கட்சி தலைவராக போன பிறகு இந்த ஆபத்து. நடிகா இருந்தா பேசியிருப்பார். வைரம் நாடக சபாவில் நானும் கார்த்திக், அப்பா முத்துராமன், மனோரமெல்லாம் ஒன்னா இருந்தவங்க. ஐ நோ ஹிம் வெரி வெல் ஃப்ரம் ஹிஸ் சைல்ட்ஹுட். எதுக்கு சொல்ல வரேன்னா, இங்க இந்த 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 இடத்துக்கு நான் ரொம்ப அன்ஃபிட். எல்லாம் இளைய ரத்தம். இந்த ஒன்லி திங் இஸ், நான் இன்னைக்கும் பாட்டையும் இருக்கேங்கிறதுனால என்ன அழைச்சிருக்காங்க. பட் இந்த டாக்டர் மோகன் இருக்காரு, நமக்கு அவருக்கும் ரொம்ப 7ஆம் பொருத்தம். ஒவ்வொரு வருஷம் வரைச்சே நான் அவர்கிட்ட, சார் இந்த பாட்டு எழுத முடியாது சார், எனக்கு நீங்கள் என்னை ரொம்ப அரிச்சு பண்ணுறீங்க, நான் அப்படிலாம் எழுத மாட்டேன்னு அவர் திருப்பி விடுவேன். திருப்பி சாயந்தரம் வருவார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டாலரன்ஸ் வேணும் ப்ரொடியூசருக்கு. பட் அவர் தன்னுடைய சொந்த படம் அப்படிங்கிறதுக்காக இன்னும் அவர் எக்கனாமிக்கலாவோ அந்த மாதிரி எதுவும் சிக்கனம் இல்லை. இந்த கனல் கண்ணனுடைய ஸ்டண்ட் எல்லாம் ரிமார்க்கபிளி பொறி பறக்கிறது. அவர் பேர் கனல் கண்ணன்கிற மாதிரி பொறி பறக்கிறது இல்லை. அது மாதிரி மிஸ்டர் தினேஷ் அவருடைய கோரியோகிராஃபி ரிமார்க்கபிளிகள். நான் எல்லாம் பல வருஷமா பல பேரை பார்த்துட்டு என் கருத்தை சொல்றேன். இந்த படமெல்லாம் ஜெயிக்கணும். இப்படி ஜெயிக்கல அப்படின்னா ரொம்ப ரொம்ப இண்டஸ்ட்ரி சர்வைவ் ஆகணும்னா இது மாதிரி படம் ஜெயிக்கணும். அருள் விஜய் எல்லாம் எப்போ கிளிக்காக இருக்கணும். பட் நேரம் வரல அப்படின்னு வச்சுக்கலாம். நேரம் காலங்கள் வர்றதுக்கான அறிகுறிகள் இருக்கு அருண் விஜய்க்கு. அவர் வெகு சீக்கிரமா ஒரு பெரிய முதல் தர கதாநாயகர்கள் வரிசையில் ஒரு வருவார், சந்தேகம் இல்லை.